guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா காமெண்ட்ரியில் த வில்லேஜ் சீரியஸ் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா நீ சீரிஸ் எல்லாம் பார்ப்பியான்னு கேட்டால் சப்கோஸ் ஏன் பார்க்காம படங்கள் பார்க்குறோமா, சீரிஸ் பார்க்க மாட்டோமா? ஸோ அமேசான் பிரைமை பொறுத்த வரைக்கும் அதில் வர தமிழ் சீரியஸ் பேசிக்காக நீங்கள் டப்புடு வெர்ஷன்ஸ் எல்லாம் சொல்ல தமிழ் சீரியஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பதந்தியாக இருக்கட்டும், சொல்லலாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கே புரிய வரும். அந்த வகையில் இந்த சீரியஸும் சளைச்சதில்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ், சினிமாட்டோகிராஃபி வைஸ் அண்ட் அந்த கிராஃபிக்கல் வைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு தமிழ் சீரிஸ் தான் பார்க்குறோமா இல்லை வேறு ஏதாச்சும் பார்க்குறோமா அப்படின்ற அளவுக்கு நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா இந்த கிரியேட்டிவ் ஹெட் தான். ஸோ மிலின் ராவ் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பண்ணி வச்சிருக்காரு இந்த ஒரு சீரிஸில். இந்த வில்லேஜ் அப்படிங்கிறப்போ ஒரு பேய் படமாக இருக்குமோ, அதாவது பேய் சீரிஸாக இருக்குமோன்னு இந்த ட்ரையாக பார்க்கும்போது நினச்சேன். பட் அதெல்லாம் தாண்டி சைஃபையாக செமையாக அளவு கொண்டு போயிருக்காங்க. ஆரியா அதில் அவுட் ஆஃப் நோவேர் எதுக்கு வந்தாருன்றது தெரில, ரொம்ப சட்டிலாக ஒரு செகண்ட் ஹீரோ ரோல் மாதிரி தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சீரீஸை பொறுத்த வரைக்குமே ஜான் கக்கேன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து நான் ஒரு ஹீரோவாக நான் வந்து பார்க்குறேன். இந்த ஒரு சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆங்கிள்லேருந்து இந்த கதை நம்ம சீரியஸ்னாலே அந்த மாதிரி தான் இருக்கும். பல ஆங்கிள்லேருந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றத விஷயமா இருக்கும். ஸோ இதுவும் ஒரே ஒரு இடத்த தேடி வேறு ஆங்கிளில் வேறு விஷயங்கள் நடந்துருக்கும். ஒரு சைடு ரொம்ப சட்டிலாக சிம்பிளாக போயிட்டுருக்கும், ஒரு சைடு ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னொரு சைடு எல்லாருமே ஒரு தேடலில் இருக்காங்க. அண்ட் நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே ஒரு குறை வைக்கல அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எப்படி வந்து அடுத்த ஒரு பாட்டுக்கு எப்படி வந்து ஒரு லீடு வைக்கணுன்ற வரைக்கும் ஒரு விஷயம் பார்த்து உட்காந்து அழகாக செதுக்கியிருக்காங்க. நல்லா எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதில் வர கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வல்கராக பேசுகிறாங்க. ரேட்டருங்க ரத்தம் தெறிக்க தான் இருக்க போது அப்படியே பொழந்து அப்படியே வீசுகிறாங்க. நம்ம R-rated மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி குடலெல்லாம் அப்படியே தெரிக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. தமிழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ காட்டவே செய்கிறாங்களா, வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு தோணல் வந்துச்சு. ஸோ அதுக்கு மெயினாக ரீசன் என்னன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு சார்ந்த அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக எக்ஸிக்யூட் ஆனது தான். அது வந்து நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி வேறு லெவலில் ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் உங்களுக்கு முத்துக்குமார் தான் ஹீரோவாக தெரிவார். வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸுங்க அவர்கிட்ட. ஸோ அவர் சார்ந்து இன்னொரு 3 பேர். ஸோ அவங்க இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஓவராலாக அந்த கதை களத்தை எப்படி கருவாக வந்து மாற்றின விஷயம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வில்லேஜ் ஏன் எப்படி ஆச்சு, அங்கே என்னதான் நடந்துச்சு, அந்த வில்லேஜ் மக்கள் எந்த அளவுக்கு கூமுட்டையாக இருக்காங்கன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்க அசியசமாக திடுவோம், அந்தளவுக்கு கூமுட்டையாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எந்த இடத்துலையுமே ஒரு நெகட்டிவாக வைக்கணும். எனக்கு எதுவுமே நெகட்டிவாக படலைங்க. இதில் வந்து ஒரு நெகட்டிவ் எனக்கு மேபி அந்த லாஸ்ட்டில் சினிமாட்டோகிராஃபி வேறு மாதிரி காட்டியிருக்கலாம். மற்றபடி ஒரு எல்லா விஷயமே அந்த ஷேட்லேயே கொண்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 6 எபிசோட் அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த சீரிஸோட அடுத்த சீசன் வந்து சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படமும் சீரிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.